ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு நான் இந்த கம்யூனிஸ்டா சாரி கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து போய் இவங்க பார்க்குறாங்க சார். முதல்வர் ட்வீட் போடுறாரு, என்னென்ன என்னை வந்து நலம் விசாரித்தார்கள். சரி, என்ன அந்த முதல்வர் இப்படி சொல்லிட்டாரு. கூட போன ஒரு எம்எல்ஏ இன்று முதல்வரை சந்தித்து நலம் விசாரித்தோம். என்ன ஒரு குழப்பமாகுது, எங்கன்னா அந்த பெட்டிஷனே காணும். அப்போ அது இல்லைல்ல, முதல்வர் போய் சொல்லுவாரா? சரி, முதல்வரே போய் சொல்லுவாருன்னு வைப்போம். கூடவே போகிறவங்க எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி அவர் போய் சொல்லுவாரா? சரி, முதல்வர் பார்த்தா மனு கொடுத்துட்டல. இல்லைங்க, அப்போ சொன்னால் அவர் காது சரியாக கேட்கல, அதால் அங்கே வந்து மைக் போட்டு கத்துறோம். என்ன சார் இது? பெட்டிஷன் அங்கே கொடுத்தாச்சு, ஒரு 10 நாள் 5 நாள் வெயிட் பண்ணேன், அது பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு வேற சொல்லிட்டீங்க. வெயிட் பண்ணுங்களேன், ஏன் உடனே வந்து ஆர்ப்பாட்டம்? ஏன்னா அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து, என்னது இது? இப்போ மற்றவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இப்போ ஜெகன் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணார்? ஏன்னா அவர் போய் முதல்வர் காதில் பேச முடியாது. இவர் ஃபோன் போட்டால் அவர் எடுக்க மாட்டார், அவர் ஃபோன் நம்பர் இவருக்கு தெரியுதா தெரியலையான்னு வேறு தெரில. அப்போது நீங்கள் இப்போ எப்போ நினச்சாலும் ஃபோனில் பேசுகிறேன். சார் நேற்று அப்ளிகேஷன் கொடுத்தேன்ல, மனு கொடுத்தேன், கீழே அனுப்பிச்சிருக்கேன்பா, சரி சரிங்க, அப்படிலாம் பேசலாம். அதை விட்டுட்டு இங்கே வந்து ஆர்ப்பாட்டம்னா, அப்போது ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற போது இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். அதற்காகத்தான் இப்போ எம்ஜிஆரை ஒரு பேசணும் தான் நான் பார்க்குறேன்.